ஒரு ஏழை விவசாயி அவரோட தோட்டத்துல திராட்சை சாகுபடி பண்ணிட்டு இருக்கிறாரு. ஒரு நாள் அந்த திராட்சை தோட்டத்துல ஒரு அதிசயம் நடக்குது. சாகுபடி பண்ணும் பொழுது திராட்சையோட எண்ணிக்கை அளவுக்கு அதிகமா இருக்கிறத அவர் பாக்குறாரு. அது எப்படி இந்த வாட்டி மட்டும் சாகுபடி ரெட்டிப்பாச்சு அப்படின்னு அந்த யுக்திய கண்டுபிடிச்சிடுறாரு. அயரா உழைக்கிறவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கதானே செய்யும். அப்படியே வாழ்க்கை நகருது. அவருக்கோ அழகான மனைவி, 3 மகன் பிறக்கிறாங்க. அவங்களும் நாளடைவுல நல்லா வளர்றாங்க. சந்தோஷமான வாழ்க்கை போயிட்டே இருக்கு. வயசாகுது. திடீர்னு ஒரு நாள் அந்த விவசாயிக்கு அரியா நோய் வந்துருச்சு. அவரோட நாள் நெருங்கிருச்சுன்னு உணர்றாரு. இப்போ அவருக்கு ஒரே கவலை, நம்ம போனதுக்கு அப்புறம் யாரு நம்ம குடும்பத்தையும் தோட்டத்தையும் லாபகரமா நடத்துவாங்க? 3 பசங்களையும் சோம்பேறியாவே வளர்த்துட்டோமே, அவங்க உடம்பு வளையாதேன்னு நினைச்சு ரொம்ப கவலைப்படுறாரு. 3 பசங்களையும் கூப்பிடுறாரு. அவருக்கு தெரியும் நம்ம பசங்க பெருசா வேலை பார்க்க மாட்டாங்க அப்படின்னு. ஒரு யோசனை வருது அவருக்கு. தம்பிங்களா, நான் இப்போ உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்ல போறேன். இந்த ரகசியம் நம்ம குடும்பத்துக்குள்ள மட்டும்தான் இருக்கணும், வேற யாருக்கும் நீங்க சொல்லிடக்கூடாது.